ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் இன் தி எபிஸ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி சூப்பரா இருக்கும், எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஏரியா நைட் டைம் காட்டுறாங்க. ஒரு அப்பாவும் பையனும் வலையை விரிச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க விரிச்ச வலை இதுலயே மாட்டிக்குது. இதை பார்த்த அப்பாவோ பையனை படகுல இருக்க சொல்லிட்டு அவர் மட்டும் தண்ணியில இறங்கி செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு புருஷன் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த புருஷனோ சரி நான் அவருக்கு போய் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை மட்டும் மேலே சொல்லிட்டு அவன் மட்டும் தண்ணியில இறங்கி போயிட்டு இருக்கான். சடனா தண்ணிக்குள்ள இருந்தாங்க அப்பாவை ஏதோ இழுத்துட்டு போயிடுது. அந்த இடமே ரத்த குழம்பா மிதக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த புருஷங்காரனும் பயந்துட்டு போயிட்டு அந்த படகுலயே ஏறிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த படகு அப்படியே லெப்ட் ரைட்னு ஆட ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ள வந்து பிரானா மாதிரி மீன்கள்லாம் வந்து இங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க நெருப்பு பந்தெல்லாம் பெத்தி தப்பிச்சிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனாலும் அந்த மீன்கள்லாம் இவங்களை விடாம ஓட்டெல்லாம் ஓட்ட பண்ணிட்டு அப்படி அதுலயே மேல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பயங்காரனை கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த புருஷங்காரன் தண்ணிக்குள்ள இறங்கி வேகமா கரைக்கு வந்துடுறான். சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஊருக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சடனா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த இடமே ரெண்டா பொழக்க ஆரம்பிக்குது. நிலநடுக்க வந்த மாதிரி பொண்டாட்டி ஒரு சைடும் போயிடுறான், புருஷன் ஒரு சைடும் போயிடுறான். பொண்டாட்டி உட்காந்துருக்க சைடு மட்டும் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த செம பெரிய ஒரு மலார்க்க நின்றுட்டு இருக்கான். ஒரு 300 அடி பாராட்டு இருக்கு. அந்த மலார்க்க மூஞ்சி மேலதான் உட்காந்துட்டு இருந்திருக்கா. அங்க இருந்து நிலத்தட மாதிரி பொத்துன்னு ஏரிக்கையில விழுந்துடுறா. சரி புருஷனாச்சு தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சா அந்த மலாருக்கு அப்படியே நடந்து போகும்போது அவன் கால் கடியில மாட்டி அதுல கொடூரமா செத்து போயிடறான். அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கவுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான அங்கிள் எல்லா சின்ன பசங்களையும் கூப்பிட்டு வச்சு கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையன் எங்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட அப்பா விஷம் கொடுத்து எல்லா மக்களையும் அழிச்சாருல, அந்த கதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையனோட அம்மா வந்துட்டு அந்த அங்கிளை பார்த்து இன்னும் இந்த கதை சொல்ற பழக்கத்தை விடலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே டைம்ல அந்த கிராமத்தோட இன்னொரு பக்கம் தான் காட்டுறாங்க. ஒரு குதிரைக்கு வெறி பிடிச்சதோட வழியில வர எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் அந்த குதிரையை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் இந்த ஊர்ல ஒரு சின்ன போலீஸா தான் இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குதிரையை ஒரு வழியா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். இதை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சா அவன் பக்கத்துல வந்து சுத்தி நின்றுட்டு ஊரே அடிச்ச கொலகாரனோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு எல்லாரும் அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அங்கிள் வராரு. வந்துட்டு இன்னைக்கு என்னடா சேட்டை பண்ண அப்படின்னு கேட்கறாரு. நான் எதுவுமே பண்ணல அங்கிள் அப்படின்னு சொல்றான். சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோட அங்கிளுக்கு கண்ணு தெரியாது. அதனாலதான் கிராமத்துல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரியாதனால ஹீரோவை திட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. வீட்டுல ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட பதக்கமும் கத்தியும் தொங்கிட்டு இருக்கும். அங்க வந்து அங்குள்ள கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க அப்பா எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சூழ்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் என்னதான் சொன்னாலும் ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். கண்டிப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தான் தண்ணியில விஷத்தை கலந்துருக்கணும் ஊர் மக்கள் அழிக்கிறதுக்காக அப்படின்னு நம்பிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோட ஊர்ல செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆத்து பாலத்து மேல ஒரு பொண்ணு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கூடையில இருந்து அவங்களோட துணி மட்டும் பறந்து வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த துணி எடுத்துக்கு அப்புறம் பார்த்தா அடியில ஒரு பொண்ணோட பணம் மிதந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா ஊர் மக்களும் அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து அப்படி கரையோரமா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு ஒரு சின்ன காவலராக தான் இருப்பான். எப்படி இந்த பொண்ணு இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு இவரோட தலைமை காவலர் வந்துடுறாரு. இவர் ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இனிமேல் ஒரு ஃப்ரெண்டனே சொல்லிக்கிறேன். அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வந்து இந்த பணத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவர் வந்திருக்காரு. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு தண்ணீர் விழுந்து இறந்திருக்காங்கிறது உண்மைதான். ஆனா இவ இறந்ததுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது, ஒரு கொடூரமான ஒரு விஷம் தாக்கி தான் இறந்திருக்கா. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா எந்த விஷத்து மூலியமா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சாரோ அந்த விஷத்து மூலியமா தான் தாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டா ஹீரோக்கு செமையா கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ஆத்தோரமா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவங்களுடைய வேலை செய்யற ஒரு காவலர் வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டு எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ என்ன நல்லது, இந்த கேஸ் எங்க அப்பா கேஸோட சம்மந்தப்பட்டிருக்கு, இதை மட்டும் நான் விசாரிச்சுனா எங்க அப்பா கேஸ பத்தி எல்லா விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அவனுக்கு முன்னாடி பாக்குறான். அவனுக்கு செம பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியில செம பெரிய ஒரு பள்ளம் கிரியேட் இருக்கு. அதுவும் இல்லாம முன்னாடி இருக்கிற மலையிலையும் பாதி மலையா காணோம். இதை பாக்குற ஹீரோக்கு எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற காவலர் இங்க ஏதாச்சும் வெள்ளம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. வெள்ளம் வந்திருந்தா கண்டிப்பா ஊருக்குள்ள நமக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, இது வேற ஏதோ விஷயம், ஃபர்ஸ்ட் ஊருக்குள்ள போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு ஆளுங்க கூட்டிட்டு ஊருக்குள்ள போயிடாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஏரியோட கரையோரமா பாக்குறான். நிறைய ரத்த கரையா இருக்கு. இதை பார்த்தா ஹீரோவோ ஏதோ ஒண்ணு மிருகத்தையோ இல்ல மனசுங்களையும் இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள அப்படியே கத்தி எடுத்து நடந்து போயிட்டு இருக்கான். இவனுக்கு உதவியா 2 காவலர்கள் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அப்படியே அங்க இருக்க எல்லாத்தையும் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல காட்டுக்குள்ள மிருகத்தை எல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கூட இருக்க 2 காவலர்கள் அப்படியே காட்டுக்குள்ள தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய மர வேரெல்லாம் வந்து ஹீரோ கூட இருக்க 2 காவலர்களையும் இழுத்துட்டு போக பாக்குது. இதை பார்த்தா ஹீரோவோ கத்தியால அந்த வேரெல்லாம்
எல்லாம் வெட்டி விட்டு காப்பாத்திட்டு இருப்பான். அப்போ நிறைய பேர் அவங்கள தாக்க வரும். இதை கவனிச்ச ஹீரோயின் வில்லு விட்டு அவங்க எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதே டைம்ல நீங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பாங்க. அவங்களும் வேகமா இந்த பக்கம் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அதுக்குள்ள நிறைய மரவேர்லாம் வந்து அந்த 2 காவலர்கள் இழுத்துட்டு போயிடும். ஒருவேளை ஹீரோ மட்டும் தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறான். அப்ப அங்க வந்த ஒரு காட்டு நாய் அங்க இருக்கிற வேர்லாம் கடிச்சிட்டு அப்படியே வேகமா ஓடி போயிடுது. ஹீரோ அந்த மரவேர் தாக்குறதுனால கையில அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் தான் கட்டு போட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனை பார்த்த ஹீரோ, நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறான். நான் ஒரு நாடோடி, மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடிட்டு அப்படியே ஊரா போயிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி நைட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால தனியா போக முடியாது, இன்னைக்கு உங்க ஊர்ல வந்து தங்கிக்கிட்டு நாளைக்கு கிளம்பிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹீரோட கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க கிராமத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிராமமே ஒட்டுமொத்தமா நெருப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோவோ அங்கிளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீடு ஃபுல்லா நெருப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ மேல ஒரு ஈர துணியை போட்டு உள்ள போயிட்டு அங்கிளை வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். வெளியே வந்த அங்கிளை பார்த்தா ஒரு உயிருக்கு ஏற்கனவே போராடிட்டு இருப்பாரு. அங்கிள் சாவறதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிருப்பா, உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல, கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் நீ தான் உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு அப்படியே தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அங்கிள் அடக்கம் பண்ணிட்டு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அங்கிள் இறந்ததை தாங்க முடியாத ஹீரோ அப்படியே சோகமா இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் தான் வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு கடுப்பான ஹீரோ ஹீரோயின் களத்தையே பிடிச்சிக்கிட்டு, உன்னை எப்ப பார்த்தனோ அப்புறம் தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதுவும் இல்லாம நீயே தான் என் கிராமத்துக்கு வரேன்னு சொன்ன, உண்மை சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கும் போதும் செம பெரிய ஒரு மலாரக்கனை பார்த்தேன். அவன் என்னோட அப்பா அம்மாவையும் காலில் போட்டு மிதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். அன்னையில இருந்தே அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடோடியா ஊரா தெரிஞ்சிட்டு இருக்கான் அவனை தேடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ, அவன் என்ன ஒரு 6-7 அடி இருப்பானா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல ஒரு 300 அடிக்கு மேல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ, சரி அப்படின்னா நமக்கு நேரம் இல்ல, வா பக்கத்து கிராமத்தெல்லாம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோட கிராமத்தையும் அவனுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தையும் தான் காட்டுறாங்க. அந்த 2 கிராமத்தையும் ஆள்ற ராஜா மக்களுக்கே தெரியாம மண்ணுக்கடியில செம பெரிய கோட்டையை கட்டிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு மருந்து கொண்டு வராங்க. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, மரணத்தோட விளிம்புல போராடிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் சாகா வரம் தான் வேணும், அதுக்காக தான் கடந்த 20 வருஷங்களா அந்த மலையா இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம், இன்னும் உங்களால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு ஒரு போலீஸ்காரன் சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அப்ப அந்த போலீஸ்காரன், என்னை மன்னிச்சுங்க தலைவரே, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க, எப்படியாச்சும் அந்த மலையா இருக்குன்னா பிடிச்சிடறோம். இப்ப அவன் ஹீரோ ஊர் சைடுல தான் இருக்க மாதிரி நமக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜாவோ, எப்படியாச்சும் அந்த மலையா இருக்குன்னா பிடிச்சிருங்க, அதுவும் இல்லாம அந்த ஹீரோவையும் கொன்றுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தாங்க ஆள் நடமாட்டமே காணோம். ஒரு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. சரி இவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப சடனா படுத்து கிடந்த எல்லாரும் எந்திரிச்சு ஹீரோவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ஸ்டார்டிங்ல செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரையும் லாக் பண்ணி பிடிச்சாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்துட்டு ஹீரோ அப்படியே வெட்டுற மாதிரி கத்தி எடுத்துட்டு போறான். இதை பார்த்தா ஹீரோக்கு மனசே இல்ல, என்னோட நம்ம ஃப்ரெண்டு நம்மளையே கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சடனா பக்கத்துல இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்டு வெட்டி போட்டுறான். உடனே இங்க தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தப்பிச்சு போறான்னு நினைக்கிறான். கரெக்டா அதுக்குள்ள வந்து அந்த ராஜாவோட இன்னொரு தளபதி வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்க தப்பிச்சு போ, உங்க அப்பாவோட பதக்கத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா விஷயமே புரிய வரும், அதுல உனக்கே தெரியாத நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டு சரி அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த தளபதிக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் செமையா சண்டை நடக்குது. ஸ்டார்டிங்ல ஹீரோட ஃப்ரெண்டு செமையா சண்டை போட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் தளபதி ஹீரோட ஃப்ரெண்டு களத்தையே வெட்டி கொண்டுறான். இதை தூரத்தை வந்து பாக்குற ஹீரோனால தாங்கவே முடியல, அழுதுகிட்டே அப்ப காட்டுக்குள்ள ஓடிடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட கிராமத்துக்கு வந்துடுறாங்க. எங்க அப்பாவோட பதக்கத்தை எடுக்கிறதுக்காக. ஹீரோ சின்ன போய் அந்த பதக்கம் எங்க இருக்கு சொல்லி தேடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் வந்து வேற யாராச்சும் எதிரிங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஆயுதங்களோட. ஹீரோ ஒரு வழியா வீட்டுக்குள்ள ஒரு கல்லுக்கடியில அந்த பதக்கம் இருக்கிறத பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி எடுக்கலாம்னு பாக்குறான். அப்ப அந்த கிராமத்துல உயிர் பொழைச்ச ஒருத்தன் அப்படியே ஏதோ பார்த்து பயந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஒரு கொடூரமான மிருகம் அப்படியே உடம்புக்குள்ள கையை விட்டு கொடூரமா கொள்ளுது. இதை பார்த்த ஹீரோ அப்படியே சத்தம் போடாம அந்த துணிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்குவான். அப்ப தெரியாதனமா அவனுக்கு காலு கீழே ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை மிதிச்சா டக்குன்னு உடஞ்சு போயிடுது. அந்த சத்தம் கேட்ட அந்த மிருகம் உள்ள வந்து ஹீரோ அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கு. அதே டைம்ல ஹீரோனை தான் காட்டுறாங்க. தண்ணிக்குள்ள ஏதோ வித்தியாசமா நவுந்து போற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு க்ளோஸா பாக்குறாங்க. தண்ணிக்குள்ள வந்து ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் வெளியே வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்படியே ஒரு கட்டையை நடுவில் தடுத்து தூக்கி போட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அப்படியே துணிக்கு முன்னாடி மறைஞ்சிட்டு இருப்பான். அந்த அரக்க மிருகம் துணிக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. ஆனா துணிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹீரோ அவனுக்கு தெரியல. அதனால ஹீரோ அப்படியே அமைய சத்தம் நின்றுட்டு இருக்கான். அந்த அரக்க மிருகமும் இங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. உடனே ஹீரோ அந்த பதக்கத்தை எடுத்து கிளம்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை எடுத்து திரும்புறான். பார்த்தா அந்த முன்னாடி போன மிருகம் பின்னாடி பக்கமா வந்து முன்னாடி நிக்குது. இதை பார்த்தாவனா அங்க இருந்து துண்டக்கான துணிக்கான வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் கதறிக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்படி கத்திட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் ஒரு அரக்க மிருகம் வந்துருது. உடனே ஹீரோ கத்தி எடுத்து அந்த அரக்க மிருகத்தோட களத்திலேயே குத்திடுறான். அதோட எச்சில் ஹீரோயின் மேல பட்டுறது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. சரிவா இங்க இருந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஃபுல்லா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சரி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மனசங்க மாதிரியே அரக்க மிருகம் கதவு திறந்து
நடந்து வருது. மொத்தம் 3 மிருகம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்கு பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப மட்டும் இந்த மிருகத்திட்ட மாட்டணும் நம்ம கைமாதான் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஓச்சிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அங்க ஒரு கயிறு இருக்கும், அதுல ஹீரோயின் உடம்பு கட்டி அப்படியே கூரையில ஏத்தி கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் மேல போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கபோர்ட்ல மொல்லமா சத்தம் போடாம ஏறிட்டு இருப்பான். அப்ப கபோர்டுக்குள்ள ஒரு சரக்கு பாட்டில் பொத்துன்னு கீழே விழுந்துரும். இந்த சத்தத்தை கேட்ட அந்த 3 மிருகம் அதுல வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லி எகிரி பாக்குது, முடியல. அந்த இடத்துல இருக்கிற சரக்குனால வலிக்கு பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த அரக்க மிருகம் மேலே நெருப்பு பிடிச்சிருது. ஹீரோயின் மேல ரூஃபுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க ஒரு ஜன்னலை பாக்குறான், அதை உடச்சு வெளியே குதிச்சிடறான். அந்த 3 அரக்க மிருகமும் அதே எரிஞ்சு சாம்பலா போயிடுது. ஹீரோயின் இன்னும் மயக்கமா தான் இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி தோல்ல கட்டிக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறான். 2 பேரும் காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் இன்னும் மயக்கமா தான் இருப்பாங்க. அதனால ஹீரோ போய் மூலிகை பொறிச்சிட்டு வந்து வாயில சார விடுறான். அப்பயும் ஹீரோயின் மயக்கத்துல வந்து கண்ணு முடிக்கல. சரி ஒருவேளை இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்னாலதான் இவங்க மூச்சு விடுறது கஷ்டப்படுறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் லைட் லூஸ் பண்ணி விடலான்னு போவான். சடனா ஹீரோயின் மயக்கத்துல வந்து கண்ணு முடிச்சிடறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ உடனே ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் பயந்துட்டேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டோம்னா ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஹீரோ நம்மள காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயம். ஹீரோனுக்கும் ஹீரோ மேல லவ் இருக்கும். ஆனா இது வரைக்கும் அதை வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க. நாம இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. அந்த அரக்க மிருகங்கள் நம்மளோட வாஸ்து தேடி இங்கேயே வந்துரும், வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு தனிமையான வீடை பாக்குறாங்க. சரி நமக்கு அங்க ஏதாச்சும் உதவி கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க போறாங்க. போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா மக்களுமே இறந்து போய் கிடக்குறாங்க. ஹீரோ இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவங்க உடம்புல எங்கெல்லாம் காயங்கள் போட்டிருக்கோ அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. படத்தோட ஸ்டார்டிங்ல இறந்து போன ஒரு பொண்ணோட சடலம் இங்க கிராமத்து பக்கத்துல இருந்து கிடைக்கும்ல, அந்த பொண்ணோட உடம்புல இந்த மாதிரி தான் காயங்கள் இருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து மோந்து பாக்குறான். ரொம்ப கெட்டவாட வருது. உடனே ஹீரோயின்ட்ட இங்க இருக்கிற எதையுமே தொற்றாத, அது இல்லாம இங்க இறந்து போய் கிடக்குறீங்களே தொற்றாத, இந்த நோய் உனக்கும் பரவிடும். ஏன்னா இவங்க யாருமே அடிபட்டு சாகல, ஒரு கொடூரமான வைரஸ் தகிதே இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ண மூடி இவங்க எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்க வாழ்ந்த மக்கள் தங்களோட தேவைக்கான தண்ணியை ஆத்துல இருந்து எடுத்துருக்காங்க. அதை குடிச்சோன்னதான் அவங்களுக்கு சமயம் வைரஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. வழியெல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவங்களை காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல தொற்றுக்கணும். அது மூலியமா தான் இந்த வைரஸ் அவங்களுக்கும் பரவி மொத்த பேரும் இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துருது. சரி இங்க இருக்க வேண்டாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மறுபடியும் காட்டுக்குள்ள தான் நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஆப்போசிட்ல 2 பேர் அரக்க மிருகத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் நிக்கிற இடம் அப்படி 2 பொழக்க ஆரம்பிக்குது. ஓடி வந்தல ஒருத்தன் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து செத்தே போயிடுறான். இன்னொருத்த ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துடுறான். ஹீரோ உடனே பள்ளத்தை எட்டி பார்த்துட்டு அரக்க மிருகம்லாம் ஒண்ணும் கிடையாது, பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய அரக்க மிருகம் அப்படியே மூஞ்ச கொண்டு வந்து வைக்குது. அது பாக்கிறதுக்கே 300 அடிக்கு மேல இருக்கும். அந்த மிருகத்தை பார்த்த ஹீரோயின் அந்த ஓடி வந்த 3 பேருக்கு செம பயமா இருக்கு. ஓடி வந்தவன் ஆயத்தை வச்சு மிருகத்தை தாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதை பார்த்தா ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மூலமா திரும்புறான். திரும்பிட்டு அந்த மிருகத்தை தொடர்த்துக்கு போறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த அவன் கத்தி வச்சு சர மாதிரி அந்த மிருகத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். இதுல கடுப்பான மிருகம் ஒரு அடியில அவனை கொன்றுது. சரி இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா ஹீரோயின் வந்து ஆயுதங்கள் இருக்க வில்ல அப்படி சர மாதிரியே விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகத்து மேல பட்டு சர மாதிரியே வெடிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் போன ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதியாரு, இல்லைன்னா இது நமக்கு பெரிய ஆபத்தா வந்துடும் அப்படின்னு சொல்றான். எதையுமே கேட்காம ஹீரோயின் வில்ல விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உடனே ஹீரோயின் களத்துக்கு பண்ணி ஒரு அடியை போடுறான். ஹீரோயின் இடத்துல மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு ஒரு பாதுகாப்பா ஒரு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அடுத்து ஹீரோயின் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்தை வந்து கண்ணு முடிக்கிறாங்க. கண்ணு முடிச்ச ஹீரோயின் ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தா ஹீரோயினும் எதுக்காக நீ அடிச்சு மயக்கம் போட்டு தூக்கிட்டு வந்த, அந்த மிருகம் தப்பிச்சு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நீ விட்ட அம்பு எல்லாமே அந்த மிருகத்துக்கு ஒரு சின்ன கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கு எது ஆகலாம் பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் அந்த மிருகம் தான், அதுக்காக கண்டிப்பா பழி வாங்கறதுக்கான முயற்சி எல்லாமே நான் பண்ணிட்டு இருப்பேன். நீ ஒண்ணு மறந்து போயிட்டியா, உங்க அங்கிள் இறந்ததுக்கு காரணம் இந்த மிருகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ என்னோட அங்கிள் இறந்ததுக்கு ஒண்ணு மிருகம் காரணம் கிடையாது, அங்க அந்த மிருகம் வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது, கண்டிப்பா எங்க அங்கிளோட வீட்டையும் அந்த கிராமத்தையும் எரிச்சு விட்டது யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும், அது யாரும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனும் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சோகமா போறத பார்த்த ஹீரோவோ அங்கிளுக்கு அப்புறம் நம்ம மேல பாசமா இருந்ததே ஹீரோயின் மட்டும் தான், இப்ப அவளும் நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா எங்க அப்பாவோட பதக்கத்தை கையில வச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த நெருப்போட வெளிச்சத்துல அந்த பதக்கத்துல இருக்கிற மறைஞ்சிருக்கிற ரகசிய வார்த்தைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன எழுதியிருக்கும்னா, அவரோட கிராமத்துக்கு தெற்கு புறமா அவங்க கிராமத்து மக்களுக்கே தெரியாத ஒரு ஓலை குடிசை இருக்கு, அங்க போனா உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தா ஹீரோவோ ஓ இதைத்தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த பதக்கத்துல பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் இருக்கு. சரி நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அங்க போறான். அடுத்து ஹீரோ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரகசிய ஓலை வீட்டுக்கு வந்துடுறான். கதவை திறந்துட்டு உள்ள போறான். அங்க இருக்கிற ஒருத்தர் ஹீரோவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போட்டு இருக்கான். ஒரு கடத்துல அவர் வந்து ஹீரோவை கத்தி மணியில லாக் பண்ணிடுறாரு. உனக்கு எப்படி இந்த இடத்த பத்தி தெரியும், யாரு சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு தான் எங்க அப்பாவோட பதக்கத்துல ஒரு ரகசியம் இருக்கு, அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொன்னான், அதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், அது மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவரோ உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், உன்னை உன் ஃப்ரெண்ட் ஒருத்த கண்டுபிடிக்க சொன்னால அவன் என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ உங்க பையன் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவருக்கு செம கஷ்டமா இருக்கு. சரி நடந்து முடிச்சதை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ரகசிய கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படத்தோட ஸ்டார்டிங்ல போட்ல இருக்கீங்களா பிரான மீன் தாக்கும்ல, அதோட இடம் கூட தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கிராமத்துக்கு போகும்போது
விசித்திரமான மிருகங்கள்லாம் வந்து தாக்கும்ல, அதோட எலும்பு கூட எல்லாமே சேகரிச்சு வச்சிருக்காரு. அவன் கண்ணுக்கு முன்னாடி செம பெரிய படம்லாம் உறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷங்களுக்கு முன்னாடி நானும் உங்க அப்பாவும் ராஜா கீழே வரைபடங்களை படிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் தெரியாதனமா எங்களுக்கு ஒரு வரைபடம் கிடைச்சிச்சு. அதுல பல்லாயிரம் ஆண்டுகளா மண்ணு கீழே தூங்குற ஒரு மலையரக்கனை பத்தியான குறிப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த விஷயத்த பத்தி நாங்க ராஜா கிட்ட சொன்னோம். ராஜா எப்படியாச்சும் அந்த மலையரக்கனை நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்த வித்தியாசமான நோயில இருந்து ஒரு உயிர் பிழைக்கணும்னா அந்த பழங்கால மிருகமான மலையரக்கங்கிட்ட இருந்து வர வித்தியாசமான திரவத்து மூலியமா தான் அவனால உயிர் பிழைக்க முடியும். அதை மட்டும் அவன் குடிச்சிட்டானா அவன் இளமே அவனுக்கு திருப்பி வந்துடும், அவனோட சக்தி எல்லாமே கிடைச்சிரும். அப்பதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிய வந்துச்சு. அந்த மலையரக்கனை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவன் இருக்கிற இடத்த சுத்தியும் இந்த விஷமா மாத்தினா மட்டும் தான் வெளியே வருவான் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாவோ மக்கள் குடிக்கிற நல்ல தண்ணியில பாதரசம் விஷத்தை கலந்துட்டாரு. இதை தெரியாத மக்கள் அதை எடுத்து குடிச்சு நிறைய பேர் கொடூரமா இறந்து போனாங்க. அந்த இறந்தவங்க எல்லா உடம்பையுமே நாங்க மண்ணுக்குள்ள தான் புதைச்சோம். விஷத்தினால இறந்து போனீங்க உடம்புல இருந்து வர வாசத்தினாலையும் அந்த தண்ணியில இருக்கிற விஷத்தினாலையும் அப்பப்போ வெளியே வந்துட்டு போயிருந்தான். எப்பயுமே மக்களை கொண்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதுனால உங்க அப்பாவுக்கு விஷம் கலந்து தண்ணி கொடுத்து அது மூலியமாவும் ஊருக்குள்ள நிறைய நோயை பரப்பி விட்டான். தெரியாத உங்க அப்பாவும் போய் ஊர் மக்களை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயெல்லாம் பரப்பிட்டாரு. இதனாலதான் ஊர் மக்கள் உங்க அப்பா வெறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. ஆனா இப்பவும் இல்ல அதை நிறுத்தாம 20 வருஷமா போராடி இந்த மலையரக்கனா மேல கொண்டுட்டான். தண்ணிக்குள்ள இருக்கிற விஷமும் இறந்தீங்களோட உடம்புல இருந்த ஒரு விஷமும் அவனை தீன்றதுனால அவனோட கொம்பு செம பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் அவனை நம்ம தடுக்காம விட்டுட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அவன் அழிச்சிருவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ ஆனா இத்தனை வருஷமா எங்க அப்பா தான் தப்பானவர் அப்படின்ட்டு நானும் இந்த ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த வில்லன் தான். எப்படியாச்சும் அவனை பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொல்றதை கேட்ட அவரோ இப்ப பிரச்சனை வில்லன் கிடையாது, அந்த மலையரக்கன் உடம்புல இருக்கிற விஷத்தை எப்படியாச்சும் நம்ம குறைச்சே ஆகணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்படியாச்சும் அந்த மலையரக்கனை உப்பு தண்ணி இருக்கிற ஏரிக்குள்ள தள்ளி விட்ட மட்டும் போதும், உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிற இடமே அப்படி அதிர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவரோ என்னோட கணிப்பு சரினா கண்டிப்பா வில்லன் இப்ப அந்த மலையரக்கனை பிடிச்சிருப்பான், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அண்டர்கிரவுண்ட் ஒரு கோட்டை கட்டிட்டு இருப்பான்ல அந்த இடத்துக்கு தான் ரெண்டு பேரும் போறாங்க. ஹீரோவும் இங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த குகைக்குள்ள வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த மலையரக்காங்க தான் மயங்கி போய் கிடக்குறான். உடம்புல அளவுக்கு அதிகமா விசையா இருந்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்துல கிடப்பான். அந்த கேப்பை பயன்படுத்திட்டு உடம்புல இருக்கிற திரவத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் இங்க ஆளுங்க எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துறது அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கல்லெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. யாரு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஒரு வேலைக்காரன் கையில தான் திரவம் இருக்கும், அவன் காலத்திலேயே கத்தி வச்சிடறான். அப்ப அங்க வந்த ஹீரோட அப்பா ஃப்ரெண்டு நீ பண்ண தப்புனால 20 வருஷமா நான் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டான ஹீரோட அப்பாவை நீ கொடூரமா கொன்னுட்ட, அதுக்காக எல்லாம் பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் கையில இருக்கிற திரவத்தை தள்ளி விட்டுறாங்க. இதை பாக்குற வில்லனுக்கும் அவனோட தளபதிக்கு செமையா கோவம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை செமையா போயிட்டு இருக்கு. வில்லனோட தளபதி எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு போட்டு இருக்கான். ஒரு கடத்துல ஹீரோவையும் எங்க அப்பா ஃப்ரெண்டையும் லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வில்லன் அந்த மந்திர திரவத்தை தள்ளி விட்டதுனால கோவப்படுவோம் அப்படின்னு பார்த்தா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவை எங்க அப்பா ஃப்ரெண்டையும் பார்த்து நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் உண்மையான மந்திர திரவத்தை நான் மறைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் வேலைக்காரன் உண்மையான திரவத்தை கொண்டுறான். உங்க அப்பாவை கொண்ட அன்னைக்கு உன்னை கொண்டிருக்கணும், உன்னை கொல்லாம விட்டது ஏன் தப்பா போச்சு, சரி இப்ப இந்த மருந்தை குடிச்சு நான் இளமையா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு அப்படியே இளமையா மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இனிமேட்டு என்னை யாருனாலையும் தடுக்க முடியாது, முக்கியமா உன்னால தடுக்க முடியாது. உங்க அப்பா எந்த விஷத்தை குடிச்சு ஊர் மக்களுக்கு அந்த வேதியை பரப்பி விட்டு அடி வாங்கி செத்தானோ இப்ப அந்த விஷத்தையே நான் உனக்கும் கொடுக்குறேன், நீயும் குடிச்சிட்டு போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கியே சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி விஷத்தை கொடுக்க சொல்றான். அவங்களும் ஊத்தத்துக்கு அப்படியே பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு வில்லு பறந்து வந்து காவல்காரங்க மேலேயே அந்த தளபதி மேலேயே அடிக்குது. யாரு விட்டுருப்பான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்துடுறாங்க. வந்து வில்ல சரமாரியா விட ஆரம்பிக்கிறாங்க. போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ராஜாவும் போயிட்டு ஒரு சக்கரம் இருக்கும் அதுக்கு போய் மறைஞ்சுக்கிறான். ஹீரோயின் நான் வந்தா போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வில்ல ஏம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இது அந்த பக்கம் இருந்து தளபதி பாத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோ போய் அவனை தடுத்து பிடிச்சிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஹீரோயின் கரெக்டா ஏம் பண்ணி தளபதியோட தொண்டையிலேயே ஒரு வில்ல இறக்கிறா. அவனும் அந்த இடத்துல கொடூரமா செத்து போயிடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் வில்லனும் ஹீரோட அப்பா ஃப்ரெண்டு செமையா சண்டை போட்டு இருக்காங்க. வில்ல அந்த திரவத்தை குடிச்சதுனால அவனுக்கு இளமையெல்லாம் திருப்பி வந்துருச்சு. அதனால செம ஃபோர்ஸா சண்டை போட்டு இருக்கான். அவர்னால அவனை சமாளிக்கவே முடியல. இதை புரிஞ்சுட்ட ஹீரோயின் போய் அவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அவர் மேல இருந்து ஒரு சங்கிலி தூக்கி வில்லனோட களத்துல மாட்டி விட்டுறாரு. அந்த பக்கம் செம பெரிய தொட்டில நெருப்பு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும். அதுக்குள்ள தூக்கி போடுறாரு. சங்கிலி ஒரு ஜில மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு இருப்பான். இதை பார்த்து அவரோ என் பையன் இறந்ததுக்காகவும் என் ஃப்ரெண்டை கொண்டதுக்காகவும் இப்ப கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சிட்டு தொட்டிலே குதிச்சிடறாரு. கொடூரமா அதே இடத்துல ரெண்டு பேர் எரிஞ்சு சாம்பலா போயிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு செம கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல மயக்கத்துல இருந்த மலையரக்கன் மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறான். அங்க இருக்கிற சங்கிலி எல்லாம் அத்துட்டு குகையை விட்டு வெளியே வந்துடுறான். அவன் உடம்புல அளவுக்கு அதிகமா விச இருக்கிறனால அங்க இருக்கிற எல்லா மக்களையும் தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த காவலர்கள் நெருப்பு பந்து மூலியமா தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே பண்ணல. இதை பாக்குற ஹீரோயினும் அங்கிள் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் பக்கத்துல இருக்கிற உப்பு தண்ணி ஏரிக்குள்ள மட்டும் இவனை தள்ளி விட்டா போதும், மக்களை எல்லாத்தையும் காப்பாத்திர அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. பக்கத்துல ஒரு குதிரை வண்டி இருக்கும். அதுல பின்னாடி ஃபுல்லா வைக்கோலா இருக்கும். அதுல நெருப்பு பத்த வச்சுட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவோ நீ இப்ப அந்த வண்டியில மட்டும் போனீங்கன்னா உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவான், அது மூலியமா நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ மக்களை காப்பாத்துறதுக்காக இப்ப வேற வழி கிடையாது, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குதிரை வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடியே வேகமா ஓடிட்டு இருக்கான். மலையோட எஜ்ஜுக்கு போன ஹீரோயின் அப்படியே குதிரை வண்டி விட்டு ஜம்ப் பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ
வந்து கையை கொடுத்து புடிச்சுக்கிறான். குதிரை வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த மலையாருக்கன் தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துடுறான். ஹீரோட கையை பிடிச்சிருந்த ஹீரோயின் பொத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. மலையா இருக்கிற இடத்துல விழுந்ததுனால ஹீரோயின் அடிபட்டு செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இவரனால இவங்க அப்பா தப்பானவங்க அப்படிங்கறனால ஊர் மக்கள் எல்லாம் செமையா திட்டி இருப்பாங்க. இப்ப ஹீரோ இந்த ஊரையே காப்பாத்துறதுனால எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க போயிட்டு கஷ்டப்படுற ஒரு சில மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னப்பா உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்கறான், சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா ஹீரோயின் உயிரோட வந்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலையா இருக்கணும் அந்த உப்பு தண்ணியில விழுந்ததுனால உடம்புல இருக்கிற எல்லா விஷயமும் போயிடுச்சு. இப்ப நல்ல மிருகமா மாறிட்டான், மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.